பிஸியா இருந்துட்டீங்க போல இது. நீங்க தான் ரொம்ப நல்ல அருமையான எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுத்திருந்தீங்க. ரொம்ப அந்த இது பத்தி 5 நிலைகளை பத்தி துரியம் துரியாதீதம் அந்த கந்தர் அனுபூதி விளக்கம் கொடுத்திருந்தீங்க. அப்படிங்களா? ரொம்ப ரசிச்சேன். மிகவும் அருமையான விளக்கம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார். சொல்லுங்க. சத்து சித்து ஆனந்தம் அருட்பெருஞ்சோதின்றோம். ஆமா. அந்த அருட்பெருஞ்சோதி இஸ் என்டையர்லி டிஃபரண்ட் ஃப்ரம் திஸ் பஞ்சபூத பஞ்சபூத ஜோதி. இல்லையே, நீங்க சொல்றது சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலைங்கய்யா. புரியல. அதாவது பஞ்சபூதத்துல நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, ஆகாயம் இருக்கு இல்லீங்களா? ஆமாங்கய்யா. அந்த நெருப்புன்றது ஜோதி இல்ல. இல்ல, அந்த ஜோதிக்கு இந்த ஜோதிக்கு சம்பந்தம் கிடையாது. அந்த ஜோதிக்கும் இந்த ஜோதிக்கும் சம்பந்தம் இல்லன்றீங்க? இல்ல இல்ல, சம்பந்தம் இருக்கு. வந்து அந்த அந்த நெருப்ப சொல்ல வந்தது கிடையாது இது. அந்த நெருப்பு வந்து ஹாட்டா இருக்கும், இந்த ஜோதி வந்து கோல்டா இருக்கும். அப்படி கூட நம்ம வந்து ஒரு இறுதிட்டு சொல்லலாம் முடியாது. சொல்ல முடியாதுன்றீங்களா? அற்பெருஞ்சோதின்னா என்ன அப்படின்றத தாங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க அது சொல்லுங்க. அருட்பெருஞ்சோதி is the perennial thing which is always coming from the அன்பு, இருப்பு. Very good, very good, very good, very good. இருப்புல இருந்து it is flowing continuously. Okay, okay. That is called அருட்பெருஞ்சோதி. Very good, very good, very good, very good, very good. எனக்கு என்ன சந்தேகம்னா, ஏன் இந்த சந்தேகம் வந்ததுன்னா, சீதைய வந்து தீ மூட்டிட்டு தீயில இறக்குறாரு. சரிங்க. தீயில இறக்குறப்ப அந்த அம்மாவுக்கு தீ இட்ஸ் நாட் ஹர்ட்டிங் ஹர். சரிங்க சரிங்க. அது ஏன் ஹர்ட் ஆகலன்னா, அது அது இந்த அம்மாவுடைய தன்மை, அந்த அருள், அந்த நெருப்பு ஒண்ணு செய்யல. சரிங்க சரிங்க. இட் இஸ் இன்எஃபெக்டிவ். ஓகே ஓகே ஓகே. அதுக்கு என்ன ரீசன்? அது வந்து புராணம். அது புராணம்லாம் வேண்டான்ட்டாரு வள்ளல் பெருமான். அது வேண்டாம், அது கலை. அது இப்ப அதை விட்டுடுங்க. இப்ப வள்ளலாருடைய தேகத்தை வந்து பஞ்சபூதங்களால் ஒண்ணுமே பண்ண முடியாது. அத ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல தெளிவா சொல்லியிருக்காரு. அதாவது இப்ப மண்ணு எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வள்ளலாருடைய தேகத்துல போட்டா அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் ஒண்ணாகாதுன்னா இது வந்து சப்ஸ்டன்ஸ். ஆமா, இதுக்கு மல்டி பவர் இருக்கு அந்த அருட்பெருஞ்சோதிக்கு. இல்ல இல்ல, இது நீங்க அருட்பெருஞ்சோதியை விட்டுடுங்க. அவருடைய தேகத்தினுடைய தன்மைய, சுத்த தேகத்தினுடைய அவருடைய அது எது முன்னாடி பிசிக்கல் பாடியா இருந்ததோ இப்ப அது வந்து கன்வெர்டட் இன்டு இல்லுமினேட்டிங் லைட் பாடி. இப்போ அந்த பிசிக்கல் பாடியில பஞ்சபூதங்களும் அதுல இருந்தது. பஞ்சபூதங்களுடைய அம்சம் தான், அதனுடைய தொகுப்பு தான் அந்த பிசிக்கல் பாடி. அது ஒரு சப்ஸ்டன்ஸா இருந்தது. அப்போ இந்த சப்ஸ்டன்ஸ் அந்த சப்ஸ்டன்ஸ் தாக்கும் இல்லையா? ஆமா, அதனால அது தாக்கும். இப்ப அது தாக்க முடியாது. காரணம், அவருடைய தேகம் பூதத்தால் ஆனது அல்ல, அருளுடம்பு. அது வந்து சுத்த பூதம், சுத்த தேகம், சுத்த தேகம், சுத்த பூத தத்துவம்னா. இப்போ பூதம் அப்படின்னா நிலா, நீர், நெருப்பு, காற்றாகாயம் பார்த்தோம். இப்போ நிலத்தை எடுத்துப்போம். நிலத்துல ஒரு அணுவை எடுத்துப்போம். ஒரு அணு சாயில், அதுல ஒரு சிறிய ஒரு கூறு எடுத்துக்கிட்டா அதுக்கு வந்து பூத அணு. இப்ப சோடியம்னே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோடியம் இருக்கு, சிலிக்கான் இருக்கு. மணல் சிலிக்கான் தானே. இப்ப அது ஒரு மண்ணணு. அந்த மண்ணணுல புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் அந்த பார்ட்டிகல்லாம் இருக்கு. அதுக்கு அது எடைன்னு ஒண்ணு இருக்கு.
ஆ, பல லட்சம் கோடி சேர்ந்தாதான் நம்ம வந்து அதை பார்க்க முடியும், தொட முடியும். ஆ, இது வந்து இதனுடைய அம்சம் தான் நமக்கு வந்து தேகமா மாறி இருக்கு ஆ. இல்லைங்களா? ஆமா ஆமா. அது பூதம். இப்போ பூதத்துல சுத்த பூதம் அசுத்த பூதம் இருக்குமா? சுத்தமாயா அசுத்தமாயான்னு இருக்குல்ல. அதை விட்டுடுங்க. பூதத்துல சுத்த பூதம் அசுத்த பூதம் இருக்குமா? சுத்த பூதம் அசுத்த பூதம் இருக்குமா தெரியலையே. இப்ப தண்ணியில நல்ல தண்ணி கெட்ட தண்ணின்னு இருக்கா? ஆமா, நல்ல தண்ணி கெட்ட தண்ணின்னா உப்பு தண்ணி, உப்பு கலந்து தண்ணி மினரல் கண்டென்ட் அதிகமாச்சுன்னா அது உப்பு தண்ணி. அதாவது H2Oன்றது எப்பவுமே H2O தான், அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா ஆமா. அது ஆத்துல H2O, அதை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது, அது எப்பவுமே அப்படிதான் இருக்கும். ஆத்துல ஒரு கழிவு நீரை விட்டா அதுல கலந்துடுது, அவ்வளவுதான். ஆ, எக்ஸ்ட்ரா வந்து அதுல கலந்து இருக்குது. ஆனா ஆமா. மாலிக்குள் நிலையில பார்க்கும்போது அதுல எதுவுமே ஆகாது. கஸ்தூரி. இது யாரும் கலந்து, அது எதுக்கு சொல்றேன்னா, சுத்த பூதம் அசுத்த பூதம் இருக்கான்னா இல்லைன்னு சொல்லலாம், இருக்குதுன்னு சொல்லலாம். எப்படின்னா, இந்த மண்பூதத்தினுடைய வரலாறு என்ன? ஆ, மண்பூதத்தினுடைய வரலாறு முன்னாடி நீர் பூதமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஆ, அது வந்து நீர் பூதமா இருக்கும்போது அது வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருந்தது. அது ஹைட்ரஜன் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா ஒரு எலக்ட்ரான், ஒரு புரோட்டான், ஒரு நியூட்ரான். ஆ, அந்த பூத நிலைக்கு இன்னொரு பிறப்பு இருக்கு. ஆ, பூத நிலையிலே அடுத்த ஒரு பரிணாமம் இருக்கு. ஆ, அந்த ஹைட்ரஜனும் மண்ணணுக்கு வரணும், ஆ. அதுக்கு பல யுகங்கள் ஆகும். ம். மண்ணணுக்கு வரும்போது அது ஒரு எலக்ட்ரான், ஒரு புரோட்டான், ஒரு நியூட்ரான் வந்து பல எலக்ட்ரான், பல நியூட்ரான், பல புரோட்டானா மாறும். ஆ, அப்படி மாறுகின்ற பொழுது அது மண்ணணுவா மாறிடும். அதே ஹைட்ரஜன் மண்ணணுவா மாறிடும். ஓஹோ. ஆ, அது வேற ஒண்ணு இல்ல, அந்த எண்ணிக்கை வேறுபடும் போது அது வந்து ஹைட்ரஜன் ஆனது இப்ப வந்து சோடியமாகவும், கால்சியமாகவும், சிலிக்கனாகவும், அயனாகவும், தங்கமாகவும் மாறிடுது. எலிமெண்ட்ஸ் டிஃபரன்ஸ். ஆமா, அது வந்து அதுலயே ஒரு பரிணாமம். ஆ, இப்போ காற்று அணுவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு அதனுடைய ஆதி நிலை பார்த்தீங்கன்னா விண்ணணு. ஆ, விண்ணணு தான் உண்மையில சுத்தமான பூதம். அதுல வந்து மின்காந்த அலை வந்துகிட்டே இருக்கும். ஆ, அதாவது ஒரு கடுகளவு இடம் இருக்குன்னு வைங்களேன். ஆ. ஒரு கடுக வைக்கிறதுக்கு ஒரு ஒரு லாரியில யானையை ஏத்தனாலும் ஒரு இடம் தேவைப்படுது இல்லைங்களா? ஆமா ஆமா. இடம் இல்லாம யானை எங்க உட்கார முடியாது இல்லையா? ஆமா அதே மாதிரி ஒரு கடுகுக்கு ஒரு அளவுக்கு இடம் இருக்கு இல்லையா? ஆமா. அது ஒரு இடத்தை ஆக்குபை பண்ணிக்கலீங்களா? ஆமா ஆமா. ஆக்குபை பண்ணிக்கிட்டு கடுகளவு ஸ்பேஸ் இடத்துல பல லட்சம் கோடி விண்ணணுக்கள் இருக்கிறது. அந்த விண்ணணுக்கள் எடை போட முடியாது, அது அறிவு சம்பந்தப்பட்டது. அதனால அதுக்கு சுத்த பூதம் இருந்தாலும் அதுல இருந்து மின்காந்த அலை இயக்கம், மின்காந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு சதா அதனுடைய ஆதி நிலையில வந்து உள்நிலையில இருந்து வந்துகிட்டே இருக்கும். அதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃப்ளோ கண்டினியூட்டி வர்றது. அந்த ஒரு குறிப்பிட்ட அதனுடைய அந்த விண்ணனுடைய ஒரு பரிணாமம் பாத்தீங்கன்னா அதுதான் குவார்ட்ஸ் அணுவா மாறுது. எப்படி மாறுதுன்னா அதுல இருந்து வந்து அதை சுத்தி அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுல அதுல ஒரு பார்ட் வந்து பார்ட்டிகளா மாறிடுது. 3 விதமான பார்ட்டிகளா மாறுது. அது கடவுளுடைய திரு நடன செயல்னால அதே வேவ்ஸ் ஒரு பிரஷர் ஏற்பட்டு ஒரு சர்க்யூட் ஏற்பட்டு அது ஒரு பார்ட்டிகளா மாறுது. அப்படி 3 பார்ட்டிகளா மாறும்பொழுது அதுல வந்து இது பாசிட்டிவ் மின்னோட்டம், நெகட்டிவ் மின்னோட்டம், அதாவது எதிர் மின்சாரம், நேர் மின்சாரம். அப்படின்னு நேர் மின்சாரம் வந்து புரோட்டானு, எதிர் மின்சாரம் எலக்ட்ரானு. இது ரெண்டும் ஒண்ணு சேர்ந்தா அது எரியும். அதனால நடுவுல வந்து டிஸ்டர்ப் இல்லாத நியூட்ரான், அது மின்சாரம் இல்லாது. இது 3 பார்ட்டிகளும் சேருகின்ற போது அதுக்கு ஒரு எடைன்னு வந்தது. இப்ப அது ஒரு சப்ஸ்டன்ஸ் கணக்கா வந்தது. ஆமா, அப்படி வர்றது ஹைட்ரஜன். அதனுடைய பரிணாமம் தான் கடைசியில மண்ணணுவா வருது. இப்போ வரலாறுடைய நிலை என்னன்னா, ஆதி நிலை ஒவ்வொரு மனிதனும்
தனக்குன்னு ஒரு விண்ணணு தான் வச்சுட்டு இருந்தான். அதுதான் அதுலதான் இந்த பிசிக்கல் பாடி பல கோடிக்கணக்கான செல்கள் சேர்ந்து அந்த விண்பூத சக்தியை சூழ்ந்துட்டு இருக்கு. இது பரிணாமம் வந்ததுக்கு பல லட்சம் கோடி யுகங்கள்லாம் கடந்து போய் இப்ப அது வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம புறத்துல இருந்து பிசிக்கல் பாடி மூலம் தான் நம்ம புற உலக இன்ப துன்ப வாழ்க்கையெல்லாம் அனுபவிச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி இதெல்லாம் முற்று பெற்றது வரலாறு இருக்கு. இப்ப இதெல்லாம் வாபஸ் ஆயிடுது, இதெல்லாம் போயிடுது. ஆனா போனாலும் அவரு அந்த பிசிக்கல் பாடியில என்ன உருவ தோற்றத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாரோ அதே ஃபிகர்ல இருக்காரு, அதே அப்பியரன்ஸ் அதே இருக்கும். பட் அங்க வந்து இந்த மண் பூதாணுக்களோ நீர் எதுவுமே அங்க இருக்காது. அந்த ஆதி அந்த விண்பூதவை இப்ப தோற்றத்துக்கு வந்துடுச்சு. அப்போ தோற்றம் இல்லாத நிலையில இருந்து இப்ப தோற்றத்துக்கு வந்துடுச்சு. இப்ப அந்த தோற்றத்தை கொடுக்கறதுக்கு தான், நித்திய தோற்றத்தை கொடுக்கறதுக்கு தான் இத்தனை கோடி பிறவிகள்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோம். அப்படி அந்த ஒரு குறிப்பிட்ட விண்ணணு அந்த நித்திய புறத்தோற்றத்தோட விளங்குது இல்லைங்களா? அதுக்கு அந்த சுத்த பூதம் தான் அந்த சுத்த உடம்பு, சுத்த தேகம். இப்ப நம்ம அடுத்து அதனால இப்ப வந்து அது வந்து அந்த ஆகாய நிலையில் தான் அங்க இருக்கு. அத வந்து மற்ற பூதங்கள்லாம் அதை தாக்க முடியாது. ஏன் தாக்க முடியாதுன்னா அது போட்டாலும் அங்க அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு வாழை எடுத்து வரலாறு நீங்க கொடுத்தீங்கன்னா வால் அந்த பக்கம் போயிடும். காரணம் ஒரு இமயமலை இருக்கு, போயிட்டே இருக்காரு. மிக உயரமான ஒரு 50,000 ஹைட்டு, 50,000 ஃபீட்டு, 1,00,000 ஃபீட்டு ஹைட் இருக்கிற இமயமலையில இருக்கு. நாம என்ன பண்ணுவோம்? சுத்தின்னு போனோம். ஆமா ஆமா, செக்யூரிட்டி ஸ்பாட்ல போவோம். ஆனா அவரு அப்படியே உள்ள நுழைஞ்சு அந்த பக்கம் வந்துருவாரு. ஏன்னா அது வந்து போயிடுவாரு, அது தடுக்க முடியாது அவரை. அவர் பாட்டு அவர் போவார் வருவார். அது என்ன, அது அறிவு சம்பந்தப்பட்டது. அவருடைய தோற்றமே முழுக்க முழுக்க அருளால் ஆனது. அது எதுவும் தடுக்க முடியாது, நம்ம இமேஜினேஷனுக்கு அப்பாற்பட்டது. ஆமா ஆமா, இதுதான் இந்த நிலையை தான் ஒரு சிற்றெரும்பு கூட அடைஞ்சாகணும். ஒரு அருகம்புல்ல கூட அதுதான் அதனுடைய முடிவு. எப்ப அதனுடைய பயணம் முடியுதுன்னா அப்பதான் அதனுடைய பயணம் முடியும். வரலாறுக்கு மட்டும் ஆண்டவர் கொடுத்தது இல்ல, எல்லாருக்குமே உண்டு. எல்லோருக்குமே அந்த நிலையை நோக்கி போய் தான் ஆகணும். அந்த நிலையை நோக்கி நாம் செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அதுக்கான ஒரு தருணம் தான் இப்ப மனித தேகத்துக்கு வரையில நாம அந்த எல்லை வரை வந்துட்டோம். அதனால இந்த இவ்வளவுலாம் இத்தனை யுகங்கள் கடந்து வரும் போது இதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது நம்ம சும்மா இருக்கலாமா? முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். ஆமா, இப்போ அருட்பெருஞ்சோதி என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப அருட்பெருஞ்சோதின்றது இப்ப சொல்லுது. நாம பேசிட்டு இருக்கிறதுலாம் நம்ம சொல்லாதான் பேசிட்டு இருக்கோம். கடவுள் என்ன பண்ணோம், சொல்லாக்கிட்டாங்க. இப்ப மதங்கள சமயங்கள்ல கடவுளை கல்லாக்கிட்டாங்க. நாம சொல்லிட்டோம், கல்லாயிட்டோம், சொல்லாயிட்டோம். கல்லும் சொல்லும், அது ரெண்டுத்துக்கு அகப்பட மாட்டார் அற்புதஜோதி ஆண்டவர். நீங்க அற்புதஜோதி அற்புதஜோதி அற்புதஜோதின்னு சொன்னாலும் தோன்றா அற்புதஜோதி. அதான் மாணிக்கவாசு தோன்றா பெருமையனே. ஆமா, தோன்றா பெருமையனே, தோன்றா பெருமையனே. அதனால்தான் பொது உணர்வும் போதலால் பிரித்து அது 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 அதாவது தோன்றா அற்புதஜோதி தோன்ற மாட்டார். அப்ப சொல்ல கடந்து போகணும். சொல்ல கடந்து போகணும்னா நம்ம தேக உணர்வு, மன உணர்வு, ஜீவ உணர்வு ஆகிய தத்துவங்கள்லாம் கடந்து உள்ள போய் அது என்ன ஏதுன்னு நீங்களா பார்த்து அப்புறம் தான் அற்புதஜோதி ஆமா வரலாறு சொல்றது சரியா இருக்கு நீங்க தான் முடிவு பண்ணும். அதாவது வரலாறு உள்ள போனாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு போனாரு. உள்ள கற்றதெல்லாம் விட்டுட்டு போனாரு. அதான் சொல்ற ஒரு பாடல்ல, கற்ற பொய் நூல்கள் கணத்தை மறந்தனன்ட்டு. கற்ற பொய் நூல்கள் கணத்தை மறந்தனா, நீங்க உள்ள அந்த கோட்டைக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த லோடு எல்லாம் கீழே இறக்கிட்டு
பிளைனா போனாதான் அங்க அற்புத ஜோதியை பார்க்க முடியும். அகங்காரத்தையும் இறக்கணும், ஆணவத்தையும் இறக்கணும், எல்லாத்தையும் இறக்கிட்டு நம்ம பூஜ்ய நிலையில நிர்வாண நிலையில போனோம். அப்பதான் அற்புத ஜோதி தன்னை காட்டுவாங்க. அப்ப சொல்ல வச்சுக்கிட்டு நம்ம உள்ள என்ட்ரி ஆக முடியாது. இல்ல வரலாறு சொல்லிட்டாரு அப்படின்னா அவங்க சொல்லிட்டாரு, அவரு போய் பார்த்து அவருடைய சுய அனுபவத்துல சொல்லிட்டாரு, அதனால நமக்கு அனுபவம் ஆயிடுமா? அதாவது நீங்க அந்த ஒரு குறிப்பிட்டான்மா அந்த தனக்கு உள்ள இருக்கிற அந்த மெய்ப்பொருள தானே உள்ள போய் தானே டேஸ்ட் பண்ணி அப்புறம் நீங்க சொன்ன ஆமா வரலாறு கரெக்டா தான் இருக்கு, ஆமா அந்த உள்ள இருக்கிற மெய்ப்பொருள் அற்புதம் ஜோதி வண்ணத்துல இருக்குன்னு அப்பதான் நீங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியும். அப்பதான் நீங்க ஏற்றுக்கொள்ள முடியும். நான் ஏற்றுக்கொள்ளிட்டேன், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளேன் வார்த்தையில பண்றது இல்ல. ஆமா, இதான் மனம் வாக்கு கடந்த நிலைன்றது நீங்க சொல்ற எக்ஸ்பிளனேஷன் தான். அதனால அருணகிரிநாதர் சொல்லுவாரு, எல்லாம் எல்லாம் இழந்த நலம், என்னை இழந்த நலம் சொல்லப்பா, நான் எல்லாத்தையும் விட்டுதான். என்ன இந்த தேவ நாடு, மனம் நாடு, உயிர் நாடு, இந்த நான் என்ற நாடு கூட நான் இல்ல, மொத்தமே போய் என்ன ஒண்ணுமில்லாம பண்ணி விட்டுரு அப்படின்னு வேண்டிக்கிறார். ஆமா, எல்லாம் என்னுடையது நானுன்னு எதுவுமே வேணாப்பா. அதனால்தானே இவ்வளவு இன்ப துன்பம் இருக்கு. என்னுடையதுன்னு வேணாம், என்னுடையது எது செஞ்சது நானு அதுவும் வேணாம். அதனால எல்லாம் என்னையே நான் எழுந்தேன்னா அந்த நலத்தை எனக்கு சொல்லாய் முருகா சுரபூபதிய கேட்டு ஆண்டவரும் வரத்தை கொடுத்துட்டார். அவரும் வரத்தை பெற்றுக்கிட்டார். என்ன வரம் பெற்றார் அவரு சொல்றாரு. அடுத்தது முதல்ல எல்லா மரம் எண்ணெய் எழுந்த நிலம் சொல்லான்னு சொல்லிட்டாருங்களா, இப்ப அந்த வரத்தை கொடுத்துட்டாரு. அப்ப என்ன சொல்றாரு, அதாவது தன்னன் தனி நின்றது தான் அறிய அப்படின்ற தன்னன் தனி நின்றது அதுதான் அது அதுவா நின்றுட்டு இருக்கு. அதாவது அது இன்னொரு பாடல்ல சொல்லுவார், தன்னன் தனி நின்றது தான் அறிய இன்னும் ஒருவருக்கு இசை மின்னும் கதிர்வேல் விகிர்ந்தா நினைவார் கிண்டையும் கிருபை சுடவே. இன்னொன்னு ஒரு நிமிஷம் ஞாபகம், தானாய் நிலை யானாகிய எண்ணெய் விழுங்கி பெரும் தானாய் நின்று தற்பரமே, வெறும் ஒன்லி அது மட்டும், பெரும் தானாய் நிலை நின்றது தற்பரம். அப்போ இப்ப அருணகிரிநாதர் இருக்கிறாரா இல்லையான்னா இல்ல இருக்கிறார், ரெண்டுமே அங்க உண்டு. அது பழைய அருணகிரிநாதர் கிடையாது. இப்ப புதிய அருணகிரிநாதர் என்ன சொல்றாருன்னா அதுதான் இங்க நானா விளங்குதுன்னு எண்ணெய் விழுங்கி இவதான் கேட்டார்ல எல்லாம் இழந்த நிலம் அத வரத்து கொடுத்துட்டாரு. யானாகி எண்ணெய் விழுங்கிச்சது, யானாகி எண்ணெய் விழுங்கி வெறும் தானாய் நிலை தற்பரமே இங்க இருக்கு, நான் இல்ல. அதுதான் வள்ளல் பெருமான் சொல்றாரு, நான் மூழ்கி நான் போய் அதுவாக பெறுவேனோ. எல்லாருமே ஒரு இடத்துல மட்டும் கனெக்ட் ஆயிடுவாங்க, எல்லாம் கனெக்ட் ஆயிட்டாங்க. ஆமா ஆமா, ஆனா ஒரு இடத்துல கனெக்ட் ஆகல, அதுதான் அனகம். அனகம்ன்றது வரலாறு ஆண்டவர் தன்னை தன்னையே முழுதும் வெளிப்படுத்திக்கிட்டு அவருடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் தன்னதாக கொண்டு தானே பாட ஆரம்பிக்கிறார். ஆனா இது அனக நிலை. அந்த உடலை இழக்கவில்லை, மனதை ஒடுக்கவில்லை, உயிரை ஒடுக்கவில்லை, அவன் இருபக்க வாழ்வையும் அவர் மேற்கொள்ளுகிறார். அதனால இருமையும் அளித்த அற்புதம் ஜோதி என்ன சேர்ந்தார். அதாவது இந்த உலகத்தையும் விட்டு இல்ல, அதனால அந்த அந்த உலகத்திலையும் ரெண்டு பக்கமும் அவர் அந்த வாழ்வை ஏற்றுக்கிறார். அதுதான் உபய பக்கமும் ஒன்று என முந்தி இருந்த மார்க்கம், இரண்டு மார்க்கம், ஒன்னு அகமார்க்கம், இன்னொன்னு
புறமார்க்கம், நம்ம எல்லாம் புறமார்க்கம், சகமார்க்கம். இங்க இருக்கிற வாழ்க்கை, இங்க இருக்கிற பொருள், சொத்து, சுகம், மனைவி, மக்கள், பணம், பங்களா, காரு, இதுதான் சதம். ஏதோ நமக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா கோயிலுக்கு போய் கடை விட்டு ஒரு பிசினஸ், அப்ப நான் முடிய கொடுக்குறேன், திருப்பதிக்கு வந்து முடிய கொடுக்குறேன், எனக்கு 10 லட்சம் ரூபாய் வர வேண்டியது, அதை கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொடுத்துருவேன். உலகியல் வாழ்க்கை இது பிசினஸ். ஆமா ஆமா, அது முழுக்க முழுக்க பிரச்சனை உங்கள்கிட்ட வர பார்த்து செய். மற்றபடி ரொம்பலாம் நான் உன்னை நினைக்கிறது எனக்கு டைம் கிடையாது. அது இது புறமா இருக்கும். அகமா இருந்தாடே இந்த வாழலாத பொய் உலக வாழ்க்கை, உலக வாழ்க்கை பொய், நாசமா போன வாழ்க்கை, கொண்டு போய் சுடுகாட்டுல ஒரு பிடி சாம்பரும் காணாது மாய உடம்பு இது அப்படின்ட்டாரு. அதனால இது வேண்டாம், உலகம் வேண்டாம், உடல் வாழ்க்கை வேண்டாம், ஊனாறு உயிர் வாழ்க்கை வெறுத்தண்டு வெறுத்திடவே என்றாங்க. அதனால இந்த உயிர் வாழ்க்கை, உடல் அட்டாச்மெண்ட், மனம் ஒண்ணு வேணாம் எனக்கு. வந்து நான் உள்ள வந்துடுறேன், உள்ள வந்து அந்த திருவடி ஜோதியில எனக்கு அடைக்கல கொடுத்துருன்னு ஆக உள்ள போனவங்களே. இது தொடர்பு அற்ற பிறகு அந்த அதுவரையில் அவங்க அனுபவித்த அந்த சிவானந்த பேரு வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, வந்து டிஸப்பியர் ஆயிடுச்சு. காரணம் பிசிக்கல் பாடி இல்லாம அது வந்து அனுபவம் ஆகாது. ஏன்னா பிசிக்கல் பாடி போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அப்பாலங்கிறது உள்ளொளி நிலை, ஆன்ம நிலை, இந்த பக்கம் இருக்கிறது பிசிக்கல் பாடி. இது கனெக்ட் பண்றது உயிர் உணர்வு. உயிர் உணர்வு தான் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுது. ஆமா, உயிர் உணர்வு அனகப்பாலம், அனகப்பாலம். உயிர் உடல் வேண்டாம் அப்படின்னும் போது அந்த உயிர் ஆற்றல் வந்து ஆன்மாவில போய் ஒடிக்கிடும், விளங்காது. நீங்க உலகில லட்டு சாப்பிடனாலும் சரி, கடவுள்கிட்ட அருள் அமுதம் சாப்பிடனாலும் சரி, அது உயிர் உணர்வு மூலம் தான் அனுபவிக்கணும்ன்றாரு சரவணன் சாமி. உணர்வு இஸ் மைட்டி. அது இது இந்த பக்கத்தையும் அதுதான் சென்டர். இல்ல நீங்க அருள் அமுதம் சாப்பிடணும்னாலும் உயிர் உணர்வு மூலம் தான் நீங்க அனுபவிக்கணும். உயிர் உணர்வு ஆமா, போத் டெர்மினல்ஸ். ஆமா, உயிர் உணர்வுன்றது பிசிக்கல் பாடி இருந்தாதான் அது விளக்கம் அடையும். அப்ப நீங்க பிசிக்கல் பாடி வேண்டாம், இந்த உடல் வேண்டாம் போது அது என்ன பண்ணுது, ஆன்மால போய் உள்ள ஒடுங்கிய நிலைக்கு போயிடும். அப்ப வந்து அனுபவம் என்பது உயிர் அனுபவம் சூன்யமாயிடும். அப்ப அந்த நிலையில திருப்பி அந்த ஞானிகளுக்கு இன்னொரு ஒரு சிறப்பு கொடுத்து வரலாறு மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. அருமையான விளக்கம் சார், நல்லா இருக்கு சார். இது வந்து சரவணதாஸ் சாமி சொன்னதா உங்களுக்கு நல்ல விளக்கம் சார், நல்ல விளக்கம் சார். அதாவது உங்கள் மூலமாக வெளிப்படுகின்றது எனக்கு, எனக்கு வெளிப்படுவது உங்கள் மூலமாக. அப்படிதான் நான் எடுத்துக்கணும். இப்ப அற்புத ஜோதிக்கு வந்துருவோம். ஜோதி வந்து சொல்ல கிடையாது, இது வந்து ஓரளவுக்கு உள்ள இருக்கிற, அதான் வள்ளல் பெருமான் சொல்லிட்டாரு. நான் என்ன பேரு அவர் பெற்றதுன்னா அது வந்து நிறைந்த பெருவெளியேன்ட்டார். நானவனும் அவர் நானும் ஆங்கே உறைந்த அனுபவம் தோழி நிறைந்த பெருவெளியே. நிறைந்த என்ன, இயற்கை உண்மையும் இயற்கை விளக்கமும் இயற்கை இன்பமும் ஆக சத்த சித்து ஆனந்தம் நிறைந்த அது ஒரு பெருவெளி அனுபவம், எங்கும் நிறைந்த பெருவெளி அனுபவம். அதனால்தான் எங்குமாய் விளங்கும் சுற்றமையிடத்தே அப்படின்ட்டார். இது உரைப்பறிவாய் தங்குமோர் இயற்கை தனி அனுபவம், தனி அனுபவத்தை அவர்தான் இயற்கை அந்த தன்மயமாக்கி. அது அற்புதம் சொல்லி ஒரிஜினலான இது வந்து அது ஒரு இயற்கை தனி அனுபவம். ஆமா, அது இப்படி அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இப்ப நம்ம பார்த்துட்டு எத்தனை ஒண்ணு சொல்லணுமே வெளியில இருக்கிறவங்களுக்கு. அது மேக்சிமம் என்ன பண்றாரு, ஒரு எழுத்து வடிவுல அது உள்ளப்பா இருக்கு. ஆனா வந்து நீங்க தான் வந்து அதை டேஸ்ட் பண்ணணும். அது உள்ள அற்புதம் சொல்லி தனிப்பெரும் தன்மை வண்ணத்துல இருக்கு. அதை நீங்க சாதனை பண்ணிதான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான். அத வந்து இந்த அற்புத ஜோதியை பிரிக்க முடியாது. ஆனா நம்ம பிரிக்கணும்னா எப்படி பிரிக்கணும்னா அருள் பெருஞ்சோதி,
அருள் அருள் ஜோதி பெரும் ஜோதி. இல்ல அருள் பிளஸ் பெருஞ்சோதி. அருள் ஜோதி பெருஞ்சோதி. இல்ல அருள் அருள் மட்டும் வைங்க. அருள் தனிப்பெரும் கருணை என்கின்ற அருள் உணர்வு நிலை. அருள் உணர்வு நிலை. அருள் உணர்வு நிலை இதுதான் கடவுளுடைய அகநிலை. இந்த பெருஞ்சோதி அப்படின்றது என்னன்னா இந்த இந்த உலகம் உண்மையில ஜோதிமயமா தான் இருக்கும். அந்த ஜோதியை கூட கண்ணாலலாம் காண முடியாது. அகக்கண்ணுக்கு மட்டும் அது பெரும் ஜோதிமயமா இருக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, சர்வானந்த சுவாமிகள் எனக்கு ஒரு நண்பர் சொன்னார். ஏன்னா அவரு சுவாமிகளுக்கு சொந்தம், அவரு பக்கத்து வீடு. அவரு சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை சொன்னார். ஒரு ப்ரொஃபசர் சுவாமிகளை அப்பப்போ மதுரைக்காரரு பாப்பா வருவாராம். ஒரு முறை எப்படியும் ஒரு 3 மாதங்களுக்கு ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு போயிடுவார். சுவாமிகள் கிட்ட ஒரு தீவிர ஒரு உண்மையான ஒரு பக்தர், சுவாமிகிட்ட நல்ல பற்று உள்ளவர். அவர் சுவாமிகளை வரலாறாவே பாக்குறவர். அப்படி இருக்கிறவரு ஏதோ ஒரு காரணத்தினால இடையில 1 மாசம் 2 மாசம் வர முடியாது, எக்ஸ்ட்ரா டைம் ஆயிடுச்சு. அவன் சாமியுடைய திருவடியில வணங்கி பக்கத்துல உட்காந்து வருத்தப்படுறான். ஐயோ சாமி இவ்வளவு நாள் ஆயிடுச்சுன்னு இவர் மனசுக்குள்ள வருத்தப்படுறார். அந்த செகண்ட்ல என்ன உணர்ந்துன்னா அவருக்கு மட்டும் சொல்லியிருக்காரு. இது ஒரு ஃபியூ செகண்ட் தான் இந்த அனுபவம். என்ன உட்கார்றாரு, உட்கார்ந்த உடனே சாமி அந்த ரூமு, நாற்காலி, சுவரு, கடிகாரம், பொருள் எல்லாமே டிஸப்பியர்டு. இவருடைய உடம்புடைய தோற்றமும் டிஸப்பியர். இவர் ஒரு உணர்வு மாத்திரமா இருக்கார். ஒரு அக உணர்வு, அது உணர்த்துறார் இறைவன் உணர்வு. இந்த உணர்வை சூழ்ந்த ஒரு பெரும் ஜோதி நிலை இது போயிட்டே இருக்கா. அது பெரும் ஜோதி. அந்த ஜோதி கண்ணுல தெரியல, இவருக்கு உணர்வுல தான் அது தெரியுது. அவரை சுத்தி எங்கும் ஜோதி, எல்லையற்ற ஜோதி போயிட்டே இருக்கு. அதுக்கு நடுவுல ஒரு உணர்வா இருக்காங்க, மெய்ப்பொருள் உணர்வா இருக்காங்க. இது உணர்வு. இதுதான் உண்மையான ஒரு நிலை. இது ஒரு ஃபியூ பர்சன்டேஜ் தான் அவருக்கு கிடைச்சிருக்கும். ஃபுல்லாலாம் கிடைக்காது உடனே. ஒரு சில ஒரு 10 வினாடி தோன்றி மறைஞ்சிடும். அது ஒரு காட்டி கொடுக்கறதா முதல்ல. நீங்க எந்த பிராக்டிஸும் பண்ணாமே வருது இல்லையா? ஆமா. அது இறைவனுடைய குருவனுடைய கருணை. அது இந்த நிலை நமக்கு இறுதி நிலை. அது முயற்சி பண்ணி சாதனம் பண்ணி அதுக்காக பாடுபட்டு அது நிலை வர செய்து கொள்ள வேண்டும், நிலைக்கு நிற்க வேண்டும். அதுதான் ஒவ்வொருத்தருடைய நிலையும் அப்படிதான் இருக்கு. அதாவது நம்ம அந்த ஒரு அக உணர்விலே நாம அந்த அருள் உணர்வு அனுபவமாய் உள்ள இருக்க, அந்த அருள் உணர்விலிருந்து 5 சக்திகள் புறப்படுகிற உள்ளொளி நிலையிலிருந்து 5 சக்திகள். அதுதான் நிறங்கள் ஓர் 5உடையாய் அப்படின்றார். அந்த நிறங்கள் இருந்த அருள் உணர்வு அந்த தனிப்பெரும் கருணை என்கின்ற புள்ளையில ஆண்டவர் அருள் திருவேணி கொண்டு உள்ளொளியா இருந்து திருநடம் புரியும் போது அந்த திருநடம் இருந்துன்னா அது இயக்கம், அங்கிருந்த இயக்கம். அந்த இயக்கத்துல இருந்து அந்த அருள் உணர்வு புறத்துல 5 சக்திகளாக சக்தி, ஞான சக்தி, யோக சக்தி, அருட்சக்தி, அந்த 5 சக்திகளை கொண்டு ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள் 5 தொழிலால் இந்த பிரபஞ்சத்தை சர்வ சதா காலமும் யுக யுகமாக விளங்க செய்து கொண்டே இருக்கிறார். ஆனா இவ்வளவு இந்த பொற்சக்தி, கிரியாசக்தி, யோக எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது எதுன்னா ஒரு ஜோதி நிலை ஒன்று பிரபஞ்ச வெளிமுழுதும் நிறைந்திருக்கு அந்த உணர்வு சூழ்ந்து. இது எல்லாமே புறநிலை, கடவுளுக்கு புறநிலை. இதுதான் தூக்கிய திருவடின்னு பேர். அருள் உணர்வுன்றது ஊன்றிய திருவடி. இது ரெண்டும் சேர்த்து ஒரு திருவடி தான் கணக்கு. ஒரு திருவடி கணக்கு. நமக்கு அகம்புறம் போது ஊன்றிய திருவடி
தூக்கிய திருவடி அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாம் வருது. ஆனா இதை பிடிக்க முடியாது. அந்த புள்ளி அணுத்துவ நிலையில அந்த புள்ளி மாத்திரமாய் இருக்கிறதா அங்கதான் தனிப்பெரும் கருணையே வண்ணமாய் அருள் உணர்வையே தனது திருமேனியாய் கொண்டிருக்கிற அந்த உள்ளொளி நிலைதான் அகநிலை. அதுதான் சிற்றம். அருமையா காட்டிட்டீங்க. அதை சூழ்ந்து எல்லையற்ற பிரபஞ்சம் சதா இயக்கத்துல இருந்து கொண்டே இருக்கிறது யுக யுகமா. இதுதான் பெருஞ்சோதி நிலை. இதை சொல்லாலே பிரிக்கலாமே ஒழிய அது சிற்றவை பொற்றவையில பிரிக்கவே முடியாது. அந்த ஒரு நிலைதான் அருட்பெருஞ்சோதி. தூக்கிய திருவடி, அதாவது ஊர்ந்திய திருவடி அருள், தூக்கிய திருவடி பெருஞ்சோதி நிலை. பெருஞ்சோதி நமக்கு தெரியாது, அது உணர்நிலை மெய்ஞானிகளுக்கு மட்டும் தெரியும். நமக்கு அண்டங்களாக, சூரியனாக, சந்திரனாக, அனந்தம் கோடி பால்வெளி மில்கிவே கேலக்சிகளாக, ஒவ்வொரு அண்டத்திலையும் இந்த பூமியிலையும் 84 லட்சம் பேதமுடைய உயிரின வடிவங்களாக, உடல் தோற்றங்களாக, மனிதர்களாக, ஆடுகளாக, மாடுகளாக, பண்டங்களாக, பல்வேறு நாம ரூப பேதங்களை கொண்ட ஒரு உலகமா தான் நமக்கு தெரியும். இது ஒரு அனுபவத்துக்காக லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். வள்ளலாருக்கு அப்படி தெரியாது. அவங்களுக்கு உள்ளது உள்ளபடி அவனுக்கு ஜோதிமயமா தான் தெரியும். சொல்லுங்க. இந்த எர்த் ஸ்பியரை தாண்டி இருக்கிற காஸ்மாஸ் எல்லாம் அண்டத்துல இப்ப நீங்க சொல்ற விளக்கத்துல தான் இருக்குமா? அது தெரியலங்க. அது உள்ள போய் பார்த்தா தான் தெரியும்.